நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. இந்த அருமையான வேலைக்காக உமக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, உம்முடைய நாமம் உயரட்டும். நீர்தான் ஆண்டவர் எங்கள் அடைக்கலம், எங்கள் கோட்டை, எங்கள் கேடகம் அப்பா. நாங்கள் நம்பும் எங்கள் துருகம் ஆண்டவரே. உம்மை நம்பிக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு தேவ ஜனத்திற்காக ஆண்டவரே நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வசனத்தை எல்லாவற்றையும் காட்டிலும் நீர் உயர்த்தி வைத்திருக்கிறீர். மனிதர்களும் தேவ ஜனங்களும் ஆண்டவரே ரட்சிக்கப்பட்டவர்களும் ஒவ்வொரு பேரும் இதை உணவாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களே. இந்த வார்த்தைகளை தானே அவர்கள் நம்பி இருக்கிறார்கள். உம்மை நம்பி இருக்கிற ஜனங்கள் ஒவ்வொரு பேரும் உம்மண்டே வருகிறார்களே. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறதே, மாம்சமான யாவரும் உம்மண்டே வருவார்கள். ஜபங்களை கேட்பவரே, உம்மண்டை தான் எல்லா ஜனமும் வருகிறார்கள். ஜாதிகள் வருகிறார்கள், இந்த வெளிச்சத்தை கண்டு வந்து கொண்டிருக்கிறார்களே. அப்பா, இன்னைக்கு நாங்கள் எல்லாரும் உங்களுடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். இதுதான் ஆண்டவர் எங்கள் இளைப்பாறுதல், இதுதான் எங்கள் காய கட்டுகிற இடம், இதுதான் எங்களை ஆற்றுகிற இடம், இதுதான் எங்களை தேற்றுகிற இடம். அருமையான தேவச்சனமே, வேற ஒரு இடம் உண்டான் நினைத்தால் வேற ஒரு இடமே இல்லை. காயப்பட்ட மனுஷனை சத்திரத்தில் கொண்டு வந்து சேர்த்தாங்க. ஏதோ விதத்தில் நீங்க காயப்பட்டிருக்கிறீங்களா? ஏதோ விதத்தில் சத்துரு உங்களை சேதப்படுத்தி இருக்கிறானா? உங்க குடும்பத்தில் சில வேதனைகளை கொண்டு வந்திருக்கிறானா? சில கடினமான விஷயங்களை கொண்டு வந்திருக்கிறானா? மறக்க முடியாத விஷயங்களை கொண்டு வந்திருக்கிறானா? இன்னைக்கு நீங்க ஓடி வர வேண்டிய இடம் அப்பாவுடைய சமூகம் தான். நீங்க ஓடி அப்பா கிட்ட வரணும். நீங்க அப்பா கிட்ட இருக்கும் பொழுது அந்த நிழல்ல வளர்ச்சி உண்டு, அந்த பிரசன்னத்துல வளர்ச்சி உண்டு. புதிதாய் பிறந்த ஆடுக்கானாலும் சரி, மாடுக்கானாலும் சரி, சின்ன குழந்தைக்கானாலும் சரி, யாருக்கானாலும் சரி, புதிதாய் பிறந்திருக்கிற சத்துவம் அல்லாமல் இருக்கிற அம்மாவே நாடி இருக்கிற சின்ன பிள்ளைகளுக்கு தேவையானது அம்மாவுடைய பிரசன்னம், அம்மாவுடைய அரவணைப்பு. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, நான் தாய் தேட்டுகிறது போல தேட்டுகிறேன். நீங்க என்னண்டே ஓடி வாருங்க, நீங்க எருசலேமிலே தேட்டப்படுவீர்கள் சொன்னது போல இன்னைக்கு தேவனுடைய சமூகத்தில் இயேசு கிறிஸ்துவால நீங்க தேட்டப்படுவீங்க. இயேசு கிறிஸ்து என்ற தாய் உள்ளம் கொண்டவர் உங்களுக்காக பலியாயிருக்கிறார். அவர் உங்களுக்காக ரத்தத்தை சிந்தி இருக்கிறார். அவருடைய பிரசன்னத்தில் ஓடி வர்றதுக்கு அவர் கைகளை விரித்து அழைக்கிறார். என் ஜனமே, என்னிடத்தில் ஓடி வா. ஓ, கோழி தன் சட்டைகளை விரித்து தன்னுடைய குட்டிகளை அழைக்கிறது போல இன்னைக்கு ஆண்டு உங்களை எல்லாம் அழைக்கிறார். தேவ ஜனமே, எத்தனை பேர் இந்த சத்தத்தை கேட்டு அந்த நிழலுக்குள்ள வாரீங்க? அநேக நாள் அப்பாவுடைய கிருபை இல்லாம, அப்பாவுடைய பலன் இல்லாம, அப்பாவுடைய வார்த்தை இல்லாம, அப்பாவுடைய நிறைவு இல்லாம, ஆவி ஜீவனுள்ள நிறைவான வார்த்தையும் ஆவியானவருடைய துணையும் இல்லாம அநேக நாட்கள் உங்க வாழ்க்கையில நீங்க கடந்து சென்று இருக்கலாம். இந்த நாட்களுக்கு பிறகு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, இனிமே அவருடைய நிழல்ல போங்க. நீங்க போனா உன்னதமானவர் உங்க கூட வரணும். நீங்க நடந்தா உன்னதமானவருடைய பிரசன்னம் வரணும். நீங்க பயணம் செய்கிற காரா இருந்தாலும் சரி, அது பேருந்தா இருந்தாலும் சரி, ஈவன் ஃபிளைட்ஸா இருந்தாலும் டாக்ஸிஸா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் நீங்க போறதுனால அது பாதுகாக்கப்படணும். ஏன்னா நீங்க சுமந்து செல்ற பிரசனம் அது தெய்வீக பிரசனம். அருமையான தேவச்சனமே, அப்பா சந்நிதியில வந்திருக்கிற ஒவ்வொரு தேவச்சனங்களும் அப்பாவை பார்த்து உயர்த்தி பாடுவோமா? ஆண்டவரே, உம் அண்டை வந்துட்டேன்ப்பா, என் கவலையெல்லாம் மறக்கிறேன், என் கண்ணீரெல்லாம் மறக்கிறேன். உம்முடைய பிரசன்னம் தான் என் அடைக்கலாம். நீங்க தேவ சமூகத்துக்கு வந்துட்டாலே போதும் தேவச்சனமே. நீங்க விசுவாசிக்க ஆரம்பித்துட்டாலே போதும். தேவன் உங்க பிரச்சனைகளை எல்லாம் அவர் கையில் எடுக்க தொடங்கிடுவாரு. உங்களுக்கு விரோதமான பிரச்சனை அது தேவனுக்கு விரோதமான பிரச்சனையாயிரும். அதனால நீங்க அவரோடு இணைஞ்சு கொள்ளுங்க. அருமையான தேவச்சனமே, ஆமென். நீங்க செடியோடு இணையிற கொடிகள். கொடியான நீங்க தனியா ஒன்றும் செய்ய முடியாது. செடியோடு இணைஞ்சுக்கோங்க. கிறிஸ்து என்ற செடி வேர் பற்றி இருக்கிறாரு. பரலோகத்தில் அசையாத வேரா இருக்கிறாரு. அவரோட இணைஞ்சுக்கோங்க. தேவச்சனமே, நீங்க பார்த்துராத ஆவிக்குரிய வாழ்க்கைகள் உண்டு. நீங்க பார்த்துராத ஆவிக்குரிய மேன்மைகள் உண்டு. அந்த மேன்மைக்கு தான் அப்பா இயேசு உங்களை அழைக்கிறாரு. அப்பா இயேசு கிட்ட நெருங்கி வர்றதுக்கு சத்துரு தடுப்பான். ஆனா அந்த பேரியரை, அந்த பிளாக்கை கர்த்தர் இன்னைக்கு உடைப்பாராக. யாருக்கெல்லாம் தேவ சமூகத்தில் நெருங்க முடியலையோ, எழும்ப முடியலையோ, இந்த அருமையான பிரேயர் டைம் சேனல் மூலமாக எந்த தேவ சேனல்லாம் கர்த்தர்கிட்ட நெருங்கணும், தேவ பிரசன்னத்தை சுமக்கணும், கடைசி
வரைக்கும் கர்த்தருக்காக சாட்சியா வாழணும்னு இருக்கிறாங்களோ அப்படிப்பட்ட ஒவ்வொரு வேரையும் திறந்த வாசலுக்குள்ள கொண்டு வரும். அப்படிப்பட்ட ஒவ்வொரு பறக்கும் பறவைகளை போல இருக்கிற தேவ ஜனத்தை அடைத்து வைத்திருக்கிற கூண்டுகளை திறந்து விடுகிறது தான் இந்த பிரயர் டைம் ஊழியங்கள் மூலமாக கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறாரு. இன்னைக்கு நீ ஒரு சிறைச்சாலையில இருக்கிறாயா? தேவனோடு இணையணும், தேவனை நான் அறியணும்னு நினைக்கிறாயா? முதல்ல அவன் பூட்டை கர்த்தர் திறப்பாரு. எந்த விஷயத்திற்காக ஏங்காம என் அப்பா கிட்ட போனோம், அப்பா கிட்ட போயிட்டா மற்ற எல்லாம் பார்த்துக்கிடுவாரு. கெட்ட குமார் அதை தான் சொன்னான். எனக்கு அது வேணும் இது வேணும்னு அவன் நினைக்கல. எனக்கு வஸ்திரம் வேணும் உயர்வு வேணும்னு நினைக்கல. நான் அப்பா கிட்ட போவேன். அவன் தவறான பாதையில போகும் பொழுது யாரும் வருத்தப்படல. அவன் தவறா போகும் பொழுது அவனை குறித்து கவலையோடு இருந்தது யாருமே கிடையாது. ஒரே ஒரு நபர் தான், அப்பா தான் கவலையோடு இருந்தாரு. அவன் வேற டைரக்ஷன்ல போகும் பொழுது, ஆண்டவரை விட்டு பிரிந்து போகும் பொழுது ஒருத்தர் கவலையோடு இருந்தாருன்னு சொன்னா அது அந்த அப்பா தான். அவன் படித்த படிப்புக்கு உயிர் இல்லை, அவன் கையில் உள்ள பணத்திற்கு உணர்வு இல்லை, அவனுடைய நண்பர்கள் உணர்வற்றவர்கள், பாவ சந்தோஷங்கள்ல இருக்கிறவர்கள். ஆனா ஒருத்தருக்கு மட்டும்தான் தெரியும், என் பிள்ளை தூரமா போயிருக்கான். எத்தனை பேருக்கு புரியுது தேவச்சனமே? இன்னைக்கு கர்த்தர் உங்களை அழைக்கிறாரு. அப்பா சமூகத்துல வந்துட்டீங்கன்னா எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். எல்லாம் 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 மறந்து போவாதீங்க, மறந்து போவாதீங்க, மறந்து போவாதீங்க. கர்த்தரோட வார்த்தை சொல்லுகிறது, ஆமென், கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார், யாவையும் செய்து முடிப்பார். யாவையும் சொல்லுகிறது, all things will be done for you. எல்லாம் அவர் செய்து முடிப்பார். பயப்படாதீங்க, அவர் செய்வார். அவர் கரம் கிரியை செய்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் கொடுக்கணும், கொஞ்சம் ஜப பிரசன்னத்தை உருவாக்கணும், தெய்வீக பிரசன்னத்தை உருவாக்கணும். அதனால தான் நம்ம ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். இந்த 100 நாள் ஜெபிக்கிற ஜபம் ஒரு ஃபயர் பாலை உருவாக்கும், ஒரு அக்னி பந்தை உருவாக்கும். அதனால சோர்ந்து போகாமல் தேவ ஆவியானவரோடு இணைந்து நீங்க துதிக்க துதிக்க உங்க வாழ்க்கை முன்னேறுகிறத பார்ப்பீங்க. ஆவியானவர் உங்களை முன்னேற்றி கொண்டு போகிறத பார்ப்பீங்க. எல்லாரும் சேர்ந்து அந்த அப்பா உயர்த்துவோமா? ஆண்டவரே நீங்க போதும், ஆண்டவரே உங்க பிரசனம் போதும்பா. நான் எவ்வளவு தூரம் போய் இருந்தாலும், ஒருவேளை ஜபக்குறைவு இருக்கலாம், ஒருவேளை நான் நீங்க சொல்றதை செய்யாம இருந்திருக்கலாம். இன்னைக்கு ஓடி வருகிறேன்பான்னு ஓடி வாருங்க. கர்த்தர் உங்களுக்கு நீங்க நினைக்காததை காண செய்வாரு. ஒருவேளை அந்த கெட்ட குமாரன் யோசிச்சிருப்பான், என்னையும் ஒரு வேலைக்காரனை காட்டிலும் கீழ்த்தரமா தான் என் அப்பா நடத்துவாரு, ஏன்னா நான் செஞ்ச வேலைகள் அவ்வளோ மோசமான வேலைகள். அவன் யோசிச்சிருப்பான், நான் ஒரு வேலைக்காரன் லிஸ்ட்ல தான் இனி லாய்க்கு, ஒரு வேலைக்காரனை காட்டிலும் என்னை கீழ்த்தரமா நடத்தலான்னு தான் வந்திருப்பான். ஏன்னா எங்கேயுமே அடைக்கலம் கிடைக்கல. அருமையான தெய்வச்சனமே, ஒருவேளை அப்பாவை விட்டு தூரம் போயிட்டேன்னா உன் மனசுல நிம்மதின்னு ஒன்று பல வருடங்களாக நீ அனுபவிக்கவே முடியாது. பணம் கோடி கோடியா வரலாம். நீ அப்பா விட்டு தூரம் போகும்பொழுது எல்லாமே உனக்கு வந்தது போல இருக்கலாம். ஆனால் ஆழத்தில் உனக்கு நிம்மதி இருக்காது, உன் குடும்பத்தில் நிம்மதி இருக்காது. இன்னைக்கு நிம்மதி உள்ள வாழ்க்கையை கர்த்தர் தருகிறாரு. அதனால தான் அவர் பிரசன்னத்தில் நம்ம ஓடி வந்திருக்கிறோம். இந்த நிம்மதி உள்ள வாழ்க்கை உங்களை சந்தோஷமா வாழ வைக்கும், குடும்பமா வாழ வைக்கும், ஒரு மனமா வாழ வைக்கும். எத்தனை பேருக்கு புரியுது? பணத்தை காட்டிலும் குணமுள்ளவர்கள் உங்க வீட்டில் இருப்பாங்க. குணம் உள்ளவர்கள் இருக்கும் பொழுது பணம் தானா வரும், தேவைகள் தானா சந்திக்கப்படும். இந்த நாட்கள் எல்லாரும் சோத்திரம் பண்ணுவோமா? ஏதோ ஒரு விஷயத்திற்காக கர்த்தர் உங்களை சோத்திரம் பண்ண வச்சிருப்பாரு. அதனால அது நடக்கலையே இது நடக்கலையேன்னு கேட்டு பயப்படாதீங்க. கர்த்தர் அதை ஏற்ற வேலையிலே செய்து தருவாரு. அப்பா பிரசன்னத்தில் ஓடி வந்த தேவச்சனமே, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை உயர்த்துவோமா? 1 கோடி செல்வங்கள் என்னை தேடி வந்தாலும் உமக்கது ஈடாகுமோ? 1 கோடி செல்வங்கள் என்னை தேடி வந்தாலும் உமக்கது ஈடாகுமோ? செல்வமே, ஒப்பற்ற செல்வமே, செல்வமே, ஒப்பற்ற செல்வமே, நல் உணவே, நாளெல்லாம் உம் நினைவே, எங்கள் நல் உணவே, நாளெல்லாம் உம் நினைவே, உம் சமூகமே என் பாக்கியமே, உம் சமூகமே என் பாக்கியமே. ஓடி வந்தே
ராஜா இயேசு ராஜா ராஜா இயேசு ராஜா என் பாவம் நீங்கிட எடுத்தீரை சிலுவையே என்னே உம் அன்பு என் பாவம் நீக்கிட எடுத்தீரை சிலுவையே என்னே உம் அன்பு ஓ தென்றலே கல்வாரி தென்றலே தென்றலே கல்வாரி தென்றலே அசைவாடோ ஆட்கொள்ளோ என்னில் ஆளுகை செய்யும் அசைவாடோ ஆட்கொள்ளோ என்னை ஆளுகை செய்யும் என் பாவம் நீங்கிட எடுத்தீரே சிலுவையே உம் அன்பு தென்றலே கல்வாரி தென்றலே அவருடைய வாசனை பரவி இருக்கு தேவச்சனமே. இந்த தேசமெல்லாம் அவருடைய வாசனை பரவி இருக்கு. கடல் கடந்து ஒரு இடத்துல ஒரு சகோதரன் தற்கொலை பண்ணலாம் வந்திருக்கும் பொழுது இந்த ரட்சிப்பின் வாசனை அங்க சென்றது. எப்படி சென்றதுன்னா, ஒரு கடல்ல ஒரு பாட்டில் மிதந்து வருகிறது. மிதந்து வருகிற அந்த பாட்டிலை திறந்து பார்த்தால் அதுக்குள்ள ஒரு சுவிசேஷ கைப்பிரதி இருக்கு. அந்த கைப்பிரதிக்குள்ளாடி எழுதப்பட்ட வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தையை அவன் வாசித்து பார்க்குறான். வாசிக்கும் பொழுது அவன் தற்கொலை பண்ணக்கூடாதுன்னு அவனுடைய மனநிலை மாறுகிறது. சில நாள் சென்ற பிறகு அவன் ஆண்டு ஊழியனாக மாற்றுகிறார். மாற்றும் பொழுது அவன் சாட்சி சொல்ல பொழுது தான் இந்த கதையை எழுதப்படுகிறது. கடல் கடந்து தேவ பிரசனம் செல்லுது. தேவனுடைய வார்த்தை ஆத்துமாக்களை காப்பாற்றுது. அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கண்ணின் மணி போல காத்து கொண்டால் அவங்க வாழ்க்கையின் உயரங்களை அடையலாம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். அவருடைய தென்றல் காற்று உங்க பாவத்தை மன்னித்த அப்பாவுடைய தெய்வ பிரசன்னம் இந்த இடத்துல வீசி கொண்டு இருக்கு. நீங்க அப்பாவுடைய ஆதி அன்புல வந்து அப்பாவோடு இணைய ஆரம்பித்து பாருங்க. மாறாதது மாறும். எல்லா போராட்டமும் மாறும். எல்லாரும் இணைந்து சொல்லுவோம், அப்பா உம்முடைய பிரசன்னம் தான் ஆண்டவரே, உம்முடைய சமூகம் தான் ஆண்டவரே, உம்முடைய கிருபை தான் அப்பா எங்களை தாங்கி கொண்டு இருக்குது. நீங்கள் தான்ப்பா என் அடைக்கலாம்னு எத்தனை பேர் அப்பாவை பார்த்து சொல்கிறீங்க? உங்களை நம்பி தான்ப்பா வந்திருக்கிறேன். நீங்கள் தான்ப்பா என்னுடைய அடைக்கலம். அன்னைக்கு தனிமையாக சென்ற யாக்கோபுக்கு தலை சாய்க்கும் கல்லாய் மாறினீரே, அடைக்கலமாக மாறினீரே. ஐ ஒருவேளை நீங்கள் தனியான பயணத்தில் இருக்கலாம். யாருமே உங்களை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். இந்த அருமையான ஜபத்தின் மூலமாக கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். உங்கள் கூட ஒருவர் வருகிறார். உங்களை தனிமைப்படுத்தினதுக்கு காரணமே அவர் உங்களுக்கு ஒரு தரிசனம் வைத்திருக்கிறார், ஒரு ஓட்டத்தை வைத்திருக்கிறார். இன்னைக்கு நான் தனியாக இருக்கிறேனே, எனக்கு எல்லாம் அடைக்கப்பட்டுட்டேன்னு கவலையோடு இருக்கிறீங்களா? அட் த எண்ட் பாயிண்ட், அந்த முடிவுரையில் கர்த்தர் ஒரு தொடக்கத்தை வைத்திருக்கிறார். முடிவுக்கு வருவீங்க, எல்லாமே முடிந்துட்டுன்னு சொல்வீங்க. அப்போ தான் அவர் தொடக்கத்தையே தருவார். வெளிநாட்டில் இருக்கிறீங்களா? பல தேசத்தின் பல பகுதியில் இருக்கிறீங்களா? முடிவுன்னு வரும் பொழுது ஆரம்பத்தை உண்டாக்கி உங்களை ஆசீர்வதிப்பார். கடந்த நாட்களை யோசித்து பாருங்க. எத்தனையோ முடிவுரைகள் வந்தது, எத்தனையோ கன்க்ளூஷன் வந்தது. அதையெல்லாம் இன்ட்ரோடக்ஷன் ஆக்கின ஆண்டவரை மறந்து போகாதீங்க. வாழ்க்கையின் பயணத்தில் எத்தனையோ முடிவை ஆரம்பமாக்கி விட்டாரு. அற்பமான ஆரம்பத்தை ஆசீர்வதித்தாரு. இன்னைக்கு இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கிறாரு. இன்னும் ஆழத்தில் கர்த்தர் உங்களை கொண்டு செல்ல போறாரு. என்னால முடியல, ஜெபிக்க முடியல, துதிக்க முடியலன்னு இருக்கிற தேவச்சனமே, ஜஸ்ட் பிலீவ். இருக்கிற இடத்துல நீ விசுவாசி. கர்த்தருடைய ஆவியானவர் ஏற்ற நேரத்தில் உன்னை ஜெபிக்க வைப்பாரு. பல நாள் ஆயிட்டு அதிகாலையில் ஜெபிக்க முடியலன்னு கவலைப்படாத. கர்த்தர் அதை ரெக்கவர் பண்ணுவாரு, ரீஸ்டோர் பண்ணுவாரு. இரவு ஜெபிக்க முடியல, எப்பொழுதும் ஜெபிக்க முடியலன்னு கவலையோடு இருக்கிறாயா? கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை பார்த்து பேசி கொண்டிருக்கிறார். அந்த நிலைமை மாறும், அந்த நிலைமை மாறும். கர்த்தர் உன்னை பலப்படுத்துவார். நெறிந்த நாணலை முறிக்காத ஆண்டவர், மங்கி எரிகிற திரிய அணைக்காத ஆண்டவர் உன் விசுவாசத்தை அணைக்க மாட்டார், அதை பெருக பண்ணுவார். ஆண்டவர்
ஆண்டவருடைய வார்த்தை வேதத்தில் வருகிறது. ஒரு தகப்பன் கேட்கிறான், ஆண்டவரே என் விசுவாசம் இல்லதான், ஆனா என் விசுவாசம் கூட உதவி செய்யுங்கன்னு கேட்டாரு. எத்தனை தேவஜனம் இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து கேட்பீங்க, ஆண்டவரே என் விசுவாசத்தை கூட்டும். ஆண்டவர் அந்த மனிதனுக்கு அற்புதத்தை செய்தாரு. எத்தனை தேவஜனங்களுக்கு புரியுது, ஆண்டவர் அற்புதம் செய்வாரு. ஆண்டவர் உங்களை மங்கி அணைய பண்ண மாட்டாரு, எலும்ப பண்ணுவாரு. எல்லா தேவஜனமும் ஆண்டவரை நோக்கி ஒரு வரி சொல்வீங்களா, என்னுடைய ஆறுதல் நீங்க தான்ப்பா, நான் உங்க பிரசன்னத்தில் வந்துட்டேன். நீங்க உண்மையா தேவ பிரசன்னத்தில் வந்துட்டீங்கன்னா, நீங்க உண்மையா தேவ பிரசன்னத்தை விசுவாசிக்க ஆரம்பித்துட்டீங்கன்னா, நீங்க தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படி ஆரம்பித்துட்டீங்கன்னா, உங்க வாழ்க்கை மாறுகிறதை யாராலையும் தடுக்க முடியாது. தேவஜனமே, எல்லா விஷயத்தையும் ஆண்டு முன்பதாகவே உங்களுக்கு வெளிப்படுத்துவாரு. அவரோட ஜெபிக்கும் பொழுதே உங்க மனசுல எல்லாமே வெளிப்படும். கர்த்தர் அதை கரெக்டா செய்து உங்க குடும்பத்தை விடுதலையாக்கி உங்களை காப்பாற்றுவாரு. ஒரு தேவ மனிதனுக்கு ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு, நீ இந்த சகோதரிக்கு நீ ஃபோன் பண்ணுன்னு சொல்லி இருக்கிறாரு. ஃபோன் பண்ணும் பொழுது அந்த பிள்ளை சொல்லி இருக்குது, அந்த சபை விசுவாசி சொல்லுது, ஐயோ பாஸ்டர் நான் சாகிற நிலைமையில இருக்கிறேன், சீக்கிரம் என்னை காப்பாத்துங்க. அப்போ அந்த பாஸ்டர் சொல்றாரு, என்ன ஆயிற்று? அப்போ அந்த பிள்ளை சொல்றா, பாஸ்டர் நான் இப்படி ஒரு கடைக்கு வந்தேன், அதில் லிஃப்ட்டில் ஏறும் பொழுது லிஃப்ட் செயலிழந்துட்டு, இங்கே ஒரு ஹேர் ஹோல் கூட இல்லை, என்னால் சுவாசிக்க கூட முடியலை, எல்லாமே க்ளோஸ்டாக இருக்குது, ஜென்ரேட்டர் கரண்ட் எல்லாம் நின்றுட்டு, தயவு செய்து இந்த கடைக்கு ஃபோன் பண்ணுங்க. நான் யாருக்கெல்லாமோ ஃபோன் பண்ணி பார்க்குறேன், டவர் போக மாட்டேங்குது, யாரையுமே ரீச் பண்ண முடியலை, நான் ரொம்ப நேரமாக இதுக்குள்ளே இருக்கிறேன், என்னால் ப்ரீத் பண்ண முடியலைன்னு சொல்லி அழுறா. உடனே அந்த தேவ மனசை அந்த கடையை கான்டெக்ட் பண்ணி அந்த இடத்துல உள்ள சகோதரியை வெளியே கொண்டு வந்தாங்க. தேவஜனமே, நீங்கள் தேவ பிள்ளைனா உங்கள் இருதயத்தில் ஆண்டு சிக்னல் கொடுப்பாரு. யாருக்கு ஃபோன் பண்ணணும், யார் ஆபத்தில் இருக்காங்க, உங்கள் கணவருக்கு என்ன பிரச்சனை, உங்கள் மனைவிக்கு என்ன பிரச்சனை, எல்லாமே கர்த்தர் ஒருவேளை உங்களுக்கு தரிசனமாக காட்டாமல் இருக்கலாம், உங்கள் காதில் கர்த்தர் சத்தம் கேட்காம இருக்கலாம், ஆனால் உங்கள் இருதயத்தில் உணர்வு தருவார். உடனே இந்த நபருக்கு ஃபோன் பண்ணு, உடனே இந்த நபரை பார்த்து பேசுன்னு சொல்லுவார். எவ்வளோ அருமையான ஆண்டவர் பார்த்தீங்களா? எல்லாரும் சேர்ந்து அந்த அப்பாவை பார்த்து கேளுங்களேன். வேதத்தில் ஒரே ஒரு மனுஷன் மட்டும்தான் இயேசுனுடைய இருதயத்தில் சாய்ந்திருந்தாரு. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, அந்த ஒருத்தருக்கு மட்டுமல்ல, எல்லா பிள்ளைகளுக்கும் நான் வாய்ப்பு கொடுக்கிறேன். என் இருதய சத்தத்தை உணர்ந்து கொள்ள, என் சித்தத்தை செய்ய ஒரு வாய்ப்பு இருக்கு. எல்லாரும் இருக்கிற இடங்கள்ல ஆண்டவரை நோக்கி உயர்த்தி பாடுவோமா? தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா, ஓ தலை சாய்க்கும் கல் நீரையா, ஓ மூளை கல் நீரையா, ஏல் பெத்தே இது வானத்தின் வாசல், ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, ஏல் பெத்தே இது வானத்தின் வாசல். இந்த 100 நாள் ஜெபத்துல கர்த்தர் உங்களுக்கு தருகிறது ஒரு வானத்தின் வாசல், ஒரு அபிஷேக ஊற்று உங்களுக்குள்ள திறக்குது. உங்க ஆயுசு நாள் ஃபுல்லா உங்களை நடத்த போகிற ஒரு தேவ கிருபை இறங்குது, ஒரு தேவ பிரசன்னம் இறங்குது. உங்க கையில ஒரு 5 லட்சம் ரூபாய் கொடுத்தா அது ஒரு வருஷத்துல தீந்துரும். ஆனா ஒரு அபிஷேகத்தை கொடுத்தாருன்னா ஆண்டவர் உங்களுக்கு ஞானத்தை தந்து மரண பரியந்தியம் உங்களை நடத்த அவர் வல்லமை உள்ளவரா இருக்கிறார். இது வானத்தின் வாசல், ஆசீர்வாதத்தின் வாசல். ஆண்டவர் உங்களை பார்த்து ஆசீர்வதிக்கிறாரு. மேற்கு கிழக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து தீர்க்க தரிசனமா சொல்றாரு. இந்த நாட்களுக்கு பிறகு உங்க ஆசீர்வாதத்தின் நாட்கள் தொடங்கும். ஒவ்வொரு மாசமும் கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு மாற்றத்தை தருகிறத கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்கிறத நீங்க பாப்பீங்க. மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவா என்றீரே, பூமியின் தோலை போல் சந்ததி பெருகும் என்று வாக்குரை தீரே. எல்லாரும் சேர்ந்து சொல்லணும், சொன்னதை செய்யும் நாமே 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 கைவிடவே மாட்டேன், எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் ஹல்லேலூயா கைவிடவே மாட்டேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், இது வானத்தின் வாசல். உங்க ஜெப நேரம் வானத்தின் வாசல். 100 நாள் ஜெபம் வானத்தின் வாசல். இந்த 100 நாளும் வானத்தின் வாசல் திறந்திருக்கும்.
எப்பனாலும் அப்பாட்ட பேசலாம். உங்க சந்தேகங்கள், உங்க அவிசுவாசங்கள் உங்களை தடுக்க கூடாது. எப்பனாலும் இந்த 100 நாள் ஜெபத்தை ஆன் பண்ணி கேட்டு பாருங்க. கர்த்தர் உங்களோடு பேசுவார். உங்களை நோக்கி வார்த்தை வரும். எந்த இரவானாலும் சரி, கர்த்தருடைய வாசல் திறந்திருக்கு. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. உங்களை ஆண்டு ஆசீர்வதிக்கிறார். உங்க குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார். இந்த பாடல் உள்ள வரிகளின்படியே கர்த்தர் உங்க குடும்பத்தை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறார். பூமியின் வம்சங்கள் உனக்குள் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. பூமியின் வம்சங்கள் உனக்குள் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிட மாட்டேன். அவர் கைவிடவே மாட்டார். எனக்கு சொன்னதை யாக்கோபு ஒரே ஒரு கோலோடு போறாருங்க. என்னை கைவிடவே திரும்பி வரும்பொழுது ஒரு சந்ததியோடு வருகிறார், ஒரு கூட்டத்தோடு வருகிறார், ஒரு திரள் கூட்டத்தோடு வருகிறார். எப்படி 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 கர்த்தருடைய அபிஷேகம், கர்த்தருடைய அழைப்பு, கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவர் மேல வந்துச்சு. எனக்கு ஆண்டு அதை போலவே உங்க தனிமையை இனிமையா மாத்துகிறார். தனிமை இனிமையாய் மாறும். எல்லா தனிமையும், எல்லா சோதனையும், எல்லா வறுமையும், எல்லா வேதனையும் இனிமையாய் மாறும். மாறா மதுரமாய் மாறினது உங்களுக்கு நடக்கும். தலைசாய்க்கும் கல் நீரையா, மூளைக்கல் நீரையா, நனம்பும் தலைசாய்க்கும் கல் நீரையா, மூளைக்கல் நீரையா. இது வானத்தின் வாசல். ஏசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். இது வானத்தின் வாசல். ஏசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். செல்லும் இடமெல்லாம் என்னோடு இருந்து என்னை கனப்படுத்துவே. தகப்பன் தேசத்துக்கு திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவே. செல்லும் இடமெல்லாம் என்னோடு இருந்து என்னை கனப்படுத்துவே. தகப்பன் தேசத்துக்கு திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவே. எப்படி அருமையான வரிகள் பாருங்க. சொன்னதை செய்யும் ஆண்டு சொன்னதை செய்யற வரைக்கும் அவர் கைவிடவே மாட்டார். கைவிடவே மாட்டேன். நீங்க அப்பாவுடைய சமூகத்துல சேருகிற வரைக்கும், செய்யும் அளவு அந்த பரலோக ராஜ்யத்துல அப்பாவை பார்க்கிற வரைக்கும் ஒரு நாள் உங்களை கைவிட மாட்டார். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்களேன். சொன்னதை செய்யும் அவர் சொன்னதை செய்யும் அளவும் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. அவரை பற்றி கொள்ளுங்க, அவரை பற்றி கொள்ளுங்க. தேவச்சனமே ரீகோ பாராசியா டலரபா லேகோ ரபா பாசியா டலரபா. இது வானத்தின் வாசல். ஏசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். எல்லாரும் சேர்ந்து ஏல்பெத்தேலாக மாறுது உங்க வீடு. நீங்க இருக்கிற ஆபீஸ் ரூம், நீ இருக்கிற இடம் தேவச்சனமே ஏல்பெத்தேலா மாறுது. அந்த இடத்துல ஆண்டவனோட பேச போறாரு. எது தனிமையின் அறை நினைத்தாயோ, எது வேதனையின் அறை நினைத்தாயோ, அதுதான் உன் ஆசீர்வாதத்தின் அறையாக மாறுகிறது. எந்த குடும்பம் உனக்கு பிடிக்காமல் போனதோ, எந்த தகப்பன் உனக்கு பிடிக்காமல் போனதோ, எந்த இடம் உனக்கு பிடிக்கலையோ, எங்க நீ தனிமையா இருக்கிற நினைக்கிறாயோ, அங்கதான் உன் ஜீவ ஊற்று இருக்கு. அங்கதான் கர்த்தர் உன்னோடு பேச போறாரு. அங்கதான் உன்னோடு பேச போறாரு. அங்கதான் ஆவியானவர் உன்னோடு இடைப்பட போறாரு. அங்கதான் ஒரு புதிய மாற்றத்தை நீ சந்திக்க போற.
ரபாபா ஷதரா பாபா பாபா பாபா. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார். கர்த்தர் ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். உங்களை ஆண்டு யுத்த களத்தில் போட்டிருந்தாலும் உங்க கையில சில ஆயுதங்களை கொடுத்திருக்கிறாரு. அதை உபயோகப்படுத்தி பாருங்க. உங்களுக்கு மார்க் ஸ்கோர் ஆகும். உங்க உயர்வை நீங்க பார்க்க முடியும். நமக்கு இருக்கிற ஒரே கேடகம் நம்ம வேத வசனம் தான். அதை பிடித்து நம்புங்க. கர்த்தர் உங்களை சும்மா அழைக்கல, பெரிய பிளானோடு பெரிய பர்பஸோடு அழைச்சிருக்கிறாரு. நீங்க ஏதோ ஒரு சின்ன விஷயத்திற்காக ஆண்டுட்டு வந்திருப்பீங்க. ஆண்டவரே இந்த நகையை மீட்டு தரும், என் பிள்ளையனுடைய திருமணம் நடக்கட்டும், ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கட்டும்னு வந்திருப்பீங்க. ஆண்டவர் ஏதோ ஒன்றை உங்களுக்கு மிஸ் ஆக்கி ஏதோ ஃபில்லிங் த பிளாங்கா விட்டு வச்சிருப்பாரு. ஏன் தெரியுமா? அதுக்கு ஆன்சர் தெரியாத உடனே நீங்க வருகிற இடம் தேவ சமூகம். உபத்திரத்தில் நீங்க தேடி வருகிற இடம் அப்பாவுடைய சமூகம். இந்த அப்பாவுடைய சமூகத்தில் வரும் பொழுது ஏல் பெத்தேல் உருவாகும். உங்க சந்ததிக்கே ஆசீர்வாதமா மாறும். உங்க சந்ததிகள் ஆசீர்வாதமா இருப்பாங்க. எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை மட்டும் ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டே இருங்க. இருக்கிற இடங்கள்ல தேவ பிரசன்னம் இறங்கி கொண்டே இருக்குது. எல்லாரும் வாக்குத்தத்தங்களை விசுவாசிங்க. ஆமென்றும் ஆமென் என்று அது நிறைவேற போது. அப்பாவுடைய சமூகத்தில் வந்திருக்கிற தேவச்சனமே, உங்களுக்காக கர்த்தர் வச்சிருக்கிறது பெரிய காரியங்கள். அது ஒரு சின்ன காரியம் அல்ல. தேவன் உங்களுக்கு வச்சிருக்கிறத எத்தனை பேர் ரிசீவ் பண்ண ஆயத்தமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. அந்த தனிமையின் பாதையில் யாக்கோபு தனியா இருக்கும் பொழுது ஒரு கல்லை எடுத்து வைத்து அவர் படுத்திருக்கிறாரு. அங்க அவருக்கு கிடைத்தது எங்கேயுமே கிடைக்காத ஒரு பொக்கிஷம். அது லாபான் வீட்லையும் கிடைக்காது, அது எங்கேயுமே கிடைக்காது. அதனால தான் ஆண்டு தனிமைப்படுத்தினாரு. உங்களை ஆண்டு தனிமைப்படுத்தி இருக்கிறாரா? சம்திங் இஸ் கோயிங் டு ஹேப்பன் வெரி சூப்பர் நேச்சுரலி. ஏதோ ஒன்று இயற்கைக்கு அப்பாற்பட்ட விஷயம். கர்த்தர் சில சொப்பனங்கள், சில தரிசனங்களை தந்து உங்களை புறப்பட பண்ணுவாரு. நீங்க போகும்பொழுது ஒரு கோளோட போகலாம், ஆனா கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த திட்டத்தை நிறைவேற்றிட்டு வரும் பொழுது ஒரு சந்ததியோடு, ஒரு பலத்த படையோடு கர்த்தர் உங்களை புறப்பட பண்ணுவார் தேவச்சனமே. இதே போலதான் பத்மோ தீவுல யோவான் என்ற அப்போஸ்தலரை தனிமையில அடைத்து வைத்தாங்க. எல்லாரும் நினைச்சாங்க இவனை நாடு கடத்தியாச்சு, இவன் இதோட ஒளிஞ்சான்னு நினைக்கும் பொழுது கர்த்தர் ஒரு ஆரம்பத்தை உண்டாக்குனாரு. அவருக்கு இந்த வெளிப்படுத்தல் புஸ்தகத்தை எழுதக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தாரு. ஏன் தெரியுமா தனிமைப்படுத்தி இருப்பாரு? இந்த மனுஷன் அடிக்கடி ஆவிக்குள் ஆக்கி பரலோக காட்சிகளை காட்டும் பொழுது யார் இவனை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுனா இவன் தனிமையா இருக்கணும்னு சொல்லி கர்த்தர் ஒரு பிளானோடு பர்பஸோடு செய்கிறாரு. எத்தனை தேவஜனம் சொல்றீங்க, என் தனிமை இனிமையா மாறும், என் கசப்பு இனிமையா மாறும், என் மாறா மதுரமாய் மாறும். இது நிச்சயமா நடக்கும் தேவச்சனமே. தனிமையில போகும் பொழுது உங்க உள்ளான மனிதன் கேள்வி கேட்கலாம், உங்க மாம்சம் உங்களோடு போராடலாம், இது தேவையான்னு கேட்கலாம். அன்னைக்கு மட்டும் அந்த யோவானுக்கு அப்படி கேட்டு இருந்துச்சுன்னா இன்னைக்கு உங்க கையில் அந்த வெளிப்படுத்தல் புஸ்தகமே இருந்திருக்காது. வேதத்தில் 66 புஸ்தகம் இருக்குது. அன்னைக்கு ஒரு மனிதன் தனிமையை அனுபவிக்கலனா இனி நடக்க போற உபத்திரத்தின் காலத்தை பத்தியோ, எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று, பரலோகம் எப்படி இருக்கும் என்று, அருமை இரட்சகர் அருளாதர் இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு எப்படி இருக்கிறார் என்று, இனிமே என்ன நடக்க போகுது என்று ஒரு சரித்திர புத்தகம் உண்டாயிருக்காது. ஏதோ ஒரு மனிதன், ஏதோ ஒரு தனிநபர் வேதனைப்பட்டபடியால் தான் இன்னைக்கு நமக்கு 66 புஸ்தகம் இருக்குது. அந்த கடைசி புஸ்தகம் ஏதோ ஒரு தனி மனிதனுடைய வேதனையினால, கமிட்மெண்ட்னால, அவன் தனிமைப்படுத்தல்னால உண்டான தெய்வ திட்டம் தான் அந்த வெளிப்படுத்தல் புஸ்தகம். எத்தனை தேவச்சனா சொல்றீங்க, என்னுடைய தனிமைப்படுத்துதல் லட்சங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும். இன்னைக்கு நான் வேலை இல்லாமல் இருக்கிறேன், கர்த்தர் எனக்கு ஒரு வேலையை தருவார்னா, எனக்கு ஒரு பிஸ்னஸை தருவார்னா, உடைக்கப்பட்டவங்க வரும் பொழுது அவங்களுக்கு தான் முதல் லெவலில் வேலையை நான் கொடுப்பேன். அம்மன் படித்தவர்களை காட்டிலும் தேவனுக்காக காத்திருக்கிறவங்க, உண்மை உள்ளவர்களை என்னுடைய பிஸ்னஸில் நான் லீடராக, மேனேஜராக அப்பாயிண்ட் பண்ணுவேன்னு உங்களால் சொல்ல முடியும். ஆனால் இன்னைக்கு நீங்கள் வேதனைப்படாமல் இருந்திருந்தீங்கன்னா கர்த்தர் உயர்த்தும் பொழுது உங்கள் சொந்தக்காரங்களையும் உங்கள் நண்பர்களையும் உங்களுக்கு பிரியமான எல்லாரையும் வச்சிருப்பீங்க. ஆனால் தேவனுக்கு பிரியமானவர்களை வைக்க முடியாது தேவச்சனமே. அதனால தான் ஆண்டவர் சில பாதையில் உங்களை கொண்டு போயிட்டு இருக்கிறாரு. இந்த பாதை நன்மையாக மாறப்போகுது தேவச்சனமே. இந்த உலகத்தில் கூட சிபிஐன்னு ஒரு டீம் இருக்குது. அவங்க என்ன செய்கிறாங்க, இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. எந்த ஒஃபென்ஸ் நடந்தாலும், ஒரு கொலையோ, ஒரு அடிதடியோ, ஒரு சண்டையோ, அதற்கு பின்னாடி என்ன இருக்குதுன்னு இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. இன்னைக்கு உங்கள் கூட இருக்கிற ஆவியானவர் இந்த 100 நாளும் உங்களை இன்வெஸ்டிகேட் பண்ண வைக்கிறாரு. உங்கள் பிரச்சனைக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்குதுன்னு ஒவ்வொரு பேருக்கும் ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறாரு. இந்த அருமையான 100 நாள் ஜெபத்தை செய்யணும்னு ஏவுதல் கொடுத்ததே ஆவியானவர் தான். ஏதோ இதை நம்ம முதல் தடவை லான்ச்
சேலஞ்ச் பண்ணுறோம்னு நினைக்கவே வேண்டாம். அநேக தடவை நாங்கள் செய்து விடுதலையை பார்த்ததுனால அநேக தேவ ஜனங்களுக்கு இது போய் சேரணும் சொல்லி நம்ம ஜெபிக்கிறோம். யோசித்து பாருங்க தேவ ஜனமே, யார் நடத்துறான்னு தெரியாம இன்னைக்கு மக்கள் எல்லாம் சேர்ந்து பார்க்கறதுக்கு காரணம் என்ன? கர்த்தருடைய ஆவியானவர். நீங்க எல்லாம் தேவனுடைய ஆவியினால் தான் கொண்டு வரப்பட்டிருக்கிறீங்க. இல்லை என்றால் அப்படி எல்லாரால சேர முடியாது. எல்லாரையும் ஒருமனம் ஆக்குறது ஒரு மனுஷன் கிடையாது. எல்லாரையும் ஒருமனம் ஆக்குறது கர்த்தருடைய ஆவியானவர். அதனால தான் எல்லா சபையிலையும் முடியும் பொழுது ஆமென் அவர்கள் எல்லாம் ஆசீர்வாதம் சொல்லும் பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபைன்னு சொல்லுவாங்க, பிதாவாகிய தேவனுடைய அன்பின்னு சொல்லுவாங்க. ஆனால் பரிசுத்த ஆவியானவரை பற்றி சொல்லும் பொழுது மட்டும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஐக்கியம் சொல்றது பரிசுத்த ஆவியானவரால் மட்டும்தான் தர முடியும். ஸோ இன்னைக்கு இவ்வளோ மக்கள் கூடி நம்ம ஜெபிக்கிறோன்னா அதுக்கு காரணம் இதை நடத்துகிற நான் கிடையாது, இதில் உள்ள டேலண்ட் கிடையாது, மியூசிக் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. இதில் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் தான் எல்லாத்தையும் இணைய வைக்கிறாரு. ஆமாம், நீங்கள் எல்லாம் வந்ததுக்கு காரணம் ஆவியானவர் உங்களை கொண்டு வந்திருக்கிறாரு. சில ரகசியங்கள் நீங்கள் அறிய வேண்டியது இருக்குது. உங்கள் வாழ்க்கையை குறித்து நீங்கள் நிறைய நேரம் கேள்வி கேட்டு உட்கார்ந்துருந்துருப்பீங்க. அதனுடைய விடைகளை எல்லாம் கத்தர் தர்றதுக்காக கத்தர் கொண்டு வந்திருக்கிறாரு. இந்த 100 நாள் ஜெபத்தில் சில நேரம் சில விஷயங்கள் உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம். ஆண்டவரே நான் ஜெபிக்கிறேனே, எனக்கு ஏன் அற்புதம் நடக்கலை நீங்கள் யோசித்து கொண்டிருப்பீங்க. அதை விலக்கி தர்றதுக்கு தான் கத்தர் இந்த 100 நாட்களில் உங்களுக்கு வாய்ப்பு தராரு. ஏதோ ஒரு நாளில் உங்கள் விஷயத்தை குறித்து பேசுவார், இந்த காரியத்தை செய்யணும் பேசுவார். ஆமென். அருமையான தேவச்சனமே, ஆயிரக்கணக்கான மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. ஒரு மனுஷன் பேசினா உங்கள் மனசு திருப்தி அடையாது. கர்த்தருடைய ஆவியானவர் தான் உங்களை பார்த்து பேசி கொண்டிருக்கிறாரு. அதனால தான் உங்கள் இருதயம் அதை ஏற்றுக்கொண்டுட்டு இருக்குது. உங்கள் இருதயத்துக்குள்ள அது கடந்து செல்லுது. நல்ல ஒரு அனுபவத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டு இருக்கிறீங்க. நல்ல வார்த்தைகள் உங்கள் இருதயத்தை நிரப்புகிறது. இரவு நேரத்தை யூடியூப் ஷார்ட்ஸ் பார்த்து கொண்டு இருக்கலாம், உங்கள் டைம் எல்லாம் வேஸ்ட் ஆக்கலாம். ஆனால் கர்த்தர் இந்த நேரத்தை ஜெப நேரமாக மாத்துறாரு. ஆயிரக்கணக்கான மக்கள் பார்க்குறாங்களே. ஆரம்ப நாட்களில் இது 500 வியூஸ் கூட போகாத நேரத்தில் ஆண்டு சொன்னார் லட்சங்கள் பார்ப்பாங்கன்னு சொன்னார். அதே மாதிரி யூடியூப் அனலைஸில் பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட 10 லட்சம் மக்களுக்கு மேலே பார்த்துருக்காங்க. தேவஜனமே, கர்த்தர் சொன்னது நடந்துட்டு ஒவ்வொரு வியூஸையும் பார்க்கும் பொழுது என்னால் புரிய முடிகிறது, இது மனுஷனுடைய சத்தம் அல்ல, இது ஆவியானவர் ஒரு மனுஷன் மூலமாக பேசி கொண்டிருக்கிறாரே தவிர இது ஆவியானவர் தான் பேசுகிறாரு. ஒவ்வொரு நாளும் தேவஜனமே ஒரு புஸ்தகத்தை எடுத்து நான் வாசிக்கிறது போல நான் வாசிக்கிறது கிடையாது. உங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது ஆவியானவர் என்ன இடைப்படுகிறாரோ அதை மட்டும்தான் பேசிக்கொண்டே இருக்கிறேன். ஏனென்றால் உங்க பிரச்சனை எனக்கு ஒண்ணுமே தெரியாது, நீங்க யார் என்று எனக்கு தெரியாது. நானும் உங்களைப் போல் ஒரு மனிதன், நானும் மண்ணான மனிதன். ஆனா ஆவியானவருக்கு நீங்க யாருன்னு தெரியும். என் மேல உள்ள அழைப்பு இன்னைக்கு இதை செய்ய உதவி செய்து, என் மேல இருக்கிற ஆவியானவர் உங்க பிரச்சனை என்னன்னு பார்த்து உங்களை பார்த்து பேசுகிறாரு. இதுல உங்களுக்கு நம்பிக்கை உண்டாகுது, சமாதானம் உண்டாக்குது. உன் வாழ்க்கை கெட்டு போகல, உன் வாழ்க்கையில உயரங்கள் இருக்குதுன்னு ஆவியானவர் உங்களை பார்த்து பேசுகிறத உங்களால உணர முடியுது. ஆனா சூழ்நிலைகள் உங்களை பயன்படுத்தலாம். ஆண்டவர் சொல்றாரு, புயல் அடிக்கட்டும், பிரச்சனை வரட்டும், அந்த நங்கூரத்தை மட்டும் போடுறத விட்டுறாத. நங்கூரம் ஒன்று படகுல இருக்கும் தேவஜனமே. அந்த நங்கூரத்தை போடும் பொழுது அந்த நங்கூரம் ஆழமா சென்று அந்த கடல் மட்டத்தில் இருக்கிற மண்ணில் போய் மாட்டிக்கிடும். அப்ப அந்த நங்கூரம் சென்று கடல்ல மாட்டின உடனே எவ்வளோ புயல் அடிச்சாலும் அந்த படகு அசைஞ்சு அங்கங்க போவாது. இல்லைன்னா கஷ்டப்பட்டு வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல நிற்கும் பொழுது கரைக்கு ஒரு 4 கிலோமீட்டர் இருக்கிற அந்த நேரத்தில் மிகுந்த புயல் அடிக்கும் பொழுது கரையை விட்டு தாண்டி ஒரு 10 கிலோமீட்டர் பின்னாடி போகிறதுக்கு அவன் அந்த காற்றால் முடியும். ஆனால் அந்த நங்கூரம் இருக்கும் பொழுது என்ன ஆகாது, பின்வாங்கி போக மாட்டாங்க. இதே போல தான் தேவஜனமே, உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்துக்கு நேராக, தேவ திட்டத்துக்கு நேராக, ஊழியத்திற்கு நேராக, அபிஷேகத்துக்கு நேராக, ஆவியானவருக்கு நேராக அவன் பல காரியங்கள் சொல்லலாம். இவைகளுக்கெல்லாம் நீங்க கிட்டி சேரும் பொழுது சத்துருவாகிய பலவான் இருளின் ஆவிகள் அவனுடைய உக்கிரகத்தினால புயல்களை போல வந்து சில சூழ்நிலைகள்னால உங்க ஜெபத்தை தடை பண்ணி அவன் ஆண்டருடைய கரைக்கு கிட்ட வரும் பொழுது உங்க ஆசீர்வாதத்தின் கரை ஒருவேளை 2 கிலோமீட்டர்ல இருக்குன்னா இந்த புயல் அடித்து உங்களை ஒரு 20 கிலோமீட்டர் தள்ளி கொண்டு போய் போட்டுரும். திரும்பி ஒரு 2 வருஷம் நீங்க ஜேர்னி பண்ணி ஒரு 2 வருஷம் பயணம் பண்ணி திரும்பி அந்த கரைக்கு வருவீங்க. இதை தான் சத்துரு செய்து கொண்டே இருப்பான். இதுதான் தாமதம். இதை தான் வேதத்தில் போட்டிருக்கு, 18 வருஷமா கெட்டப்பட்ட தாயார் 38 வருடமாக காத்திருந்த ஒரு சகோதரனை பத்தி சொல்லுது. இப்படி சொல்லிக் கொண்டே போகலாம் தேவஜனமே. 12 வருடமா பாடுகளோடு இருந்த ஒரு ஸ்திரியை குறித்து சொல்லுது. இப்படி சொல்லிக் கொண்டே போகலாம். காரணம் என்ன? ஒவ்வொரு முறையும் விடுதலை
விடுதலை வரும் பொழுது அவர்களுக்கு தடை உண்டாகும். சத்துருவானவன் தடையை கொண்டு வருவான். இந்த தடையை உடைக்கிறதுக்காக தான் கர்த்தர் இந்த 100 நாள் ஜெபத்தை வைத்திருக்கிறாரு. ஸோ இந்த 100 நாள் ஜெபம் ஆசீர்வாதத்தை தராது. இந்த 100 நாள் ஜெபத்தில் இருக்கிற ஆண்டவர் ஆசீர்வாதத்தை நீங்க தாமதிக்காமல் நீங்க வந்த பாதையில நீங்க திரும்பி பின்னாடி போகாதபடி அவன் கர்த்தர் அந்த கரையில கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு உங்களுக்கு உதவி செய்வாரு. அந்த கரையில கர்த்தர் ஆல்ரெடி ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறாரு. அந்த கரையின் பேர் என்ன தெரியுமா? ஒருவேளை திருமண தாமதம் இருக்குதா, இந்த உபத்திரத்தை தாண்டிட்டீங்கன்னா அந்த கரையில போய் இருந்துருவீங்க. நான் சொல்றது என்ன தெரியுமா? இந்த 100 நாள் ஜெபத்தில் உங்களுக்கு ஒரு சமாதானம் உண்டாகுது பாத்தீங்களா? ஒரு சந்தோஷம் உண்டாகுது பாத்தீங்களா? சோர்ந்து போகாம இருக்கீங்க பாத்தீங்களா? இதுதான் நங்கூரம் இறங்கி இருக்குதுன்னு அர்த்தம். நீங்க இந்த நங்கூரத்தை இறக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் போராட்டம் வரும் பொழுது இந்த வசனத்தை கேட்டதுனால நீங்க தைரியமா நிற்பீங்க. ஒருவேளை ஆவியானவர்களை பலப்படுத்தாம இருந்திருந்தா அவன் காலையில ஃபுல்லா பொசஸ்டா இருப்பீங்க. காலையில இருந்து மாலையில வரைக்கும் சோர்ந்து போயிருப்பீங்க. ஆனா ஆண்டு ஒவ்வொரு இரவு உங்களை பார்த்து தீர்க்க தரிசனமா பேசும் பொழுது உங்க முகத்துல வெளிச்சம் வருது பாத்தீங்களா? உங்க முகம் சிரிக்குது பாத்தீங்களா? கர்த்தர் என் கண்ணீரை மாட்டுவார்னு ஒரு நம்பிக்கை வருது பாத்தீங்களா? கர்த்தர் மேல நம்பி ஒரு 100 நாள் உட்கார்ந்து இருக்கீங்க பாத்தீங்களா? ஆமென். இந்த 100 நாள் அவிசுவாசத்துல உங்களை தள்ளி இருப்பான் பிசாசு. ஆமென். உங்க கரை கிட்ட வந்ததுனால தான் எப்போலாம் தேவஜனங்கள் ஆசீர்வாதத்தின் கரை கிட்ட வராங்களோ அப்பொழுதெல்லாம் சத்துரு தடுப்பான், அப்பொழுதெல்லாம் அவர்களை பின்வாங்க வைப்பான். ஆனா இந்த 100 நாள் ஜெபம் ஒரு நங்கூரம் மாறி உங்களை நீட்டா நிக்க வைத்திருக்கு. 100 நாள் நம்பிக்கையை அசையாம பார்த்திருக்கு. அப்படி என்றால் என்ன? ஆமென். வழக்கமா பின்வாங்கி போன நீங்க எப்போல்லாம் ஆசீர்வாதம் வரும் பொழுது, எப்பெல்லாம் தேவத்திட்டம் உங்க வீட்டுக்கு வரும் பொழுது வழக்கம் போல பின்வாங்கி சோர்ந்து போய் ஒரு சின்ன சண்டைனால சின்ன மன வருத்தத்தினால ஏதோ விதத்துல தேவனுக்கும் உங்களுக்கும் அப்பப்போ உறவை தேய்மானம் ஆக்கி உறவை குறைத்தான்ல, அந்த தடையை கர்த்தர் மாத்தி இருக்கிறாரு. தேவஜனம் புரிந்து கொள்ளணும். உங்க தாமதம் மாறி இருக்கு. திரும்பி 2 வருஷம் அலையிறது மாறி இருக்கு. திரும்பியும் 10 வருஷம் அலையிறது மாறி இருக்கு. நெடுநாளா திரும்பி வந்த அந்த வட்டமிடுற அனுபவம் இன்னைக்கு கர்த்தர் மாற்றி இருக்கிறாரு. அதுதான் இந்த 100 நாள் ஜெபத்துல கர்த்தர் செய்திருக்கிறாரு. ஆமென். இந்த 100 நாள் ஜெபத்திலையும் ஆயிரக்கணக்கான மக்களை பார்த்து பேசினது ஒரு மனுஷன் கிடையாது, ஒரு பிரேயர் டைம் சேனல் கிடையாது. இதை உபயோகப்படுத்தின பரிசுத்த ஆவியானவர். அதனால தான் நான் சொன்னேன் 100 நாள் ஏன் கொடுத்திருக்கார் தெரியுமா? ஆமென். ஒவ்வொரு ஜனம் எப்படி பின்வாங்குதுன்னு ஆண்டவர் பேசிக்கொண்டு இருக்கிறாரு. எதுல சோர்ந்து போய் இருக்கிறாங்க, எதுல வேதனை இருக்குதுன்னு ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும். தேவஜனமே, ஒரு யானை பாருங்க, பலமான மிருகம். ஆனா அதனுடைய காலில் ஒரு முள்ளு குத்திட்டுனா அதால நடக்க முடியாது. தேவஜனமே, அது ஒரு மனுஷனா கூட இருந்தாலும் அப்படிதான். உங்க காலில் ஒரு முள்ளு குத்திட்டுனா உங்களால நடக்க முடியாது. நல்ல ஆரோக்கியம் இருக்குது, முள்ளு குத்தினோன்னு உங்க ஸ்ட்ரென்த் லாஸ் ஆகல, உங்களுக்கு பலவீனம் வரல, ஆனா அந்த காலை ஊன முடியாது. அதனாலதான் ஆண்டு சொல்றாரு, இன்னைக்கு சில முள்ளுகள் உங்களை குத்தி இருக்குது. அந்த முள்ளுகளை எல்லாம் ஆண்டு எடுத்து விடுகிறாரு. அவிசுவாசம் என்ற முள்ளு, சோர்வு என்ற முள்ளு, கர்த்தரை பயன்படுத்த மாட்டார்னு சொல்லுகிற இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் எல்லாத்தையும் கர்த்தர் இன்னைக்கு உடைக்கிறாரு. இந்த மாதிரி கர்த்தர் உங்க காலில் உள்ள முள்ளை உருவி விடும் பொழுது உங்க கால் ஆரோக்கியமாயிரும். உங்க பயணத்துல நீங்க முன்னேறி ஓடுவீங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு சில விஷயத்தை கர்த்தர் வெளிப்படுத்த போறாரு. எப்படி ஒரு சிபிஐன்னு சொல்லக்கூடிய அந்த அருமையான டீம் என்ன செய்து இந்த போலீஸுக்கு அடுத்தபடியான ஒரு டீம் ஆக்குது. இந்த டீம் என்ன செய்றாங்க? எந்த விஷயம் நடந்தாலும், எந்த கிரைம் இன்சிடென்ட் நடந்தாலும், எந்த இடத்துல கொலையோ கொள்ளையோ நடந்தாலும் அதை ஆழமாக விசாரித்து சிசிடிவி கேமரா எல்லாம் செக் பண்ணி இந்த கொலை எங்க நடந்துச்சு, இந்த பிரச்சனை எப்படி நடந்துச்சு, இந்த பிரச்சனைக்கு காரணம் என்னன்னு ஒரு உலகத்தில் உள்ள சிபிஐ டீமை இவ்வளவு இன்வெஸ்டிகேட் பண்றாங்கன்னா வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவர் உங்க பிரச்சனை என்னன்னு காட்டித்தர மாட்டாரா? கண்டிப்பாக காட்டி தருவார். ஒவ்வொரு கோணங்களிலும் சத்துரு உங்களை எப்படி தாக்குகிறான், எப்படி திறந்த வாசல் அடைக்கிறான், எப்படி சோம்பேறித்தனம் பண்ணுகிறான், எப்படி சோர்ந்து போக வைக்கிறான், எப்படி உங்க இருதயம் இருக்கணும், எப்பொழுதும் எப்படி ஜெபத்தில் இருக்கணும், எல்லா விஷயங்களை குறித்தும் கர்த்தர் புதையலை போல உங்களோடு பேசியிருக்கிறாரு. ஒவ்வொரு பேரும் வசனத்தை மதிக்கிற ஒவ்வொரு பேரும், ஆமென், கர்த்தரை மதிக்கிற ஒவ்வொரு பேரும், ஆவியானவரை மதிக்கிற ஒவ்வொரு பேரும் இந்த ரகசியங்களை புரிந்திருப்பீங்க. இந்த ரகசியங்களை அநேகர் எழுதி எடுத்திருப்பீங்க. அநேகருடைய உள்ளத்துல புரிந்திருக்கும். ஆனா உலகத்தில் உள்ளவங்களாலையும் ஜென்ம சுபாவம் அதிகமாக இருக்கிறவங்களாலையும் இதை புரிந்து கொள்ள முடியாது. அவர்கள் எப்பவுமே எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, பிரச்சனை இருக்கு, பிரச்சனை இருக்குன்னு தான் சொல்லுவாங்களே தவிர கர்த்தர் என் கூட இருக்கிறாருன்னு ஒரு நம்பிக்கை வராது. நம்பிக்கை உள்ள இல்லாததுனால தான் பதற்றமா இருக்குது. ஐயோ நடக்காதோன்னு பயப்படுகிறாங்க. நீங்க சொல்லணும், நீங்க பயப்படக்கூடாது, கர்த்தர் நடத்துவார்னு சொல்லி அந்த விஷயத்திற்காக நீங்க ஜெபிக்கணுமே தவிர நீங்க சோர்ந்து போகக்கூடாது, நீங்க தளர்ந்து போகக்கூடாது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறாரு, எப்படியெல்லாம் ஆசீர்வாதங்கள் தடுக்கப்படும் என்று 1-2 விஷயங்களை
காரியங்களை ஆவியானவர் சொல்லுகிறத உங்களோடு சொல்லிவிட்டு நம்ம ஜெபிக்க போகிறோம். அருமையான தேவச்சனமே, இந்த தாவீது என்ன செய்கிறாரு? ஆண்டவருடைய பெட்டியை எடுத்துக்கொண்டு வரும் பொழுது வேத வசனம் சொல்லுகிறது, 2 சாமுவேல் 6 அதிகாரம் 16 வசனத்திலிருந்து நீங்க பார்க்கும் பொழுது, கர்த்தருடைய பெட்டி தாவீதை நகரத்துக்குள் பிரவேசிக்கிற போது சவுலின் குமாரத்தியாகிய மீகாள் பலகனி வழியாய் பார்த்து தாவீது ராஜா கர்த்தருக்கு முன்பாக குதித்து நடனம் பண்ணுகிறதை கண்டு தன் இருதயத்திலே அவனை அவமதித்தாள். அருமையான தேவச்சனமே, கர்த்தருடைய பெட்டி வரும் பொழுது இவ உள்ளத்துல ஒரு வேதனை, இவ உள்ளத்துக்குள்ள ஒரு பிரிஸ்டேஜ் இயேசு. இன்னைக்கு அவ ராணியாக, ஒரு இளவரசியாக அவ மாறினதுக்கு காரணம் என்னன்னு அவளுக்கு தெரியாமல் போனது. அருமையான தேவஜனமே, ஏனென்றால் அவ ஒரு செகண்ட் ஜெனரேஷன். என்னைக்குமே கிறிஸ்துக்குள்ள முதல் தலைமுறை ரொம்ப பாடுபடும். நீங்க தான் முதலாவது இயேசுவை ஏற்றுக்கொண்டு இருக்கிறீங்கன்னா நீங்க நிறைய பாடுகளை தாண்டி வருவீங்க. உங்க பிள்ளைகளுக்கு கொஞ்சம் பாடுகள் குறைவா இருக்கும். ஏன்னா அவங்க பாவத்தில் இருக்க மாட்டாங்க, பாவத்திலிருந்து தப்பித்து இயேசு கிட்ட வந்திருப்பாங்க. நீங்க ஆரம்பத்தில் கஷ்டப்பட்டு ஆண்டவருக்குள்ள வந்ததுனால உங்க சந்ததிகள் கொஞ்சம் சந்தோஷமா இருக்குது. அதனால தான் வெளிநாட்டில் பாருங்க, அவங்க தலைமுறைகள் ஆண்டவரை தேடினதுனால இவங்க ஆராதியாத தலைமுறைகள் நல்ல சந்தோஷமா இருக்கிறாங்க, சாபம் இல்லாமல் இருக்கிறாங்க. ஆமென். அநேக இடங்கள்ல இதை நீங்க பார்க்க முடியும். சில இடங்கள்ல பாவத்தில் இருக்கிறாங்க. ஆனா அதிகமாக ஆண்டவரை தேடின குடும்பங்கள் அவர்கள் ஆசீர்வாதமாகவே இருக்கிறாங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து அதான் சொல்றாரு, உங்க ஜெனரேஷன் இனி ஆசீர்வாதமா இருக்கும். ஆனா அந்த ஜெனரேஷனுக்கு சத்தியங்கள் தெரியணும். இந்த மீகாலுக்கு பாருங்க, நன்றி உள்ள இருதயம் இல்லை. தன் தகப்பனை ராஜாவாக்கினது அந்த உன்னதமான கர்த்தர். அந்த உன்னதமான கர்த்தர் தான் தாவீதையும் ராஜாவாக்கி இருக்கிறாரு. அந்த தாவீது என்ன செய்யறாரு? நன்றி நிறைந்த இதயத்தோடு தேவனை துதித்து வணங்குறாரு, ஆடி பாடுகிறாரு. ஆனா இந்த மீகாலுக்கு நன்றி நிறைந்த இதயம் இல்லை. அவ என்ன தெரியுமா சொல்றா? அவ ஒரு எஸ்டீம் பிடித்தவளாக, ஒரு பிரிஸ்டேஜ் உள்ளவளாக, என் கணவரை யாரும் பார்க்க கூடாது அந்த ஒரு எண்ணத்தோடு, இது எல்லா பெண்களுக்கும் உள்ளது. ஆனாலும் தன்னை உண்டாக்கின ஆண்டவர், தன்னை இவ்வளவு தூரம் உயர்த்தின ஆண்டவருக்காக தான் அதை செய்யறான்னு சொல்ற ஃபோக்கஸ் அவளுக்கு இல்லாம போயிட்டு, அப்படி என்றால் அவளுக்குள்ள பெரிய ஜப வாழ்க்கை இல்லை, ஆண்டவரோடு உறவாடுகிற ஒரு வாழ்க்கை இல்லை. தகப்பன் ராஜாவா இருந்ததுனால அவ ஆண்டவரோடு ஒரு ஐக்கியம் உள்ள ஒரு பிள்ளையா இல்லாததுனால அவளுடைய வாழ்க்கையில் அவளே சாபத்தை வரவழைத்தாள். அருமையான தேவச்சனமே, அன்னைக்கு தாவீது ராஜா ஆடினாரு, அது பழைய ஏற்பாடு. இந்த புதிய ஏற்பாட்டில் பாருங்க, நீங்க ஆண்டவரை கைத்தட்டி ஆராதிக்கலாம், நல்லா பாட்டு பாடலாம், சபைக்கு வரலாம், ஏழைகளுக்கு உதவி செய்யலாம். இதெல்லாம் நம்ம மேல விழுந்த கடமை. ஆனா பாருங்களேன், இதை பார்த்துட்டு 4 பேர் உங்களை குறை சொன்னா என்ன தெரியுமா நடக்கும்? அவங்களுக்கு தான் ஆபத்து. அதனால தான் ஆண்டு சொல்றாரு, ஆவிக்குரிய தேவ பிள்ளைகள் தங்களுடைய ஆசீர்வாதங்களை எப்படி தடுக்கிறாங்கன்னா, தேவனுக்காக செயல்படுகிற யாராவது உங்க குடும்பத்தில் இருந்தா அவங்கள அற்பமா நினைக்காதீங்க. அவங்க ஈவன் எப்படிப்பட்ட ஆளா இருந்தாலும் அவங்க ஆண்டவருக்காக செயல்படுகிறத பார்க்கும் பொழுது உங்களுக்கு புரியலைன்னா கூட நீங்க சைலண்டா இருக்கணும், அவங்கள நிந்திச்சிடக்கூடாது. தாவீது ராஜா ஆடி பாடி வரும் பொழுது மீகாள் நிந்திக்கிறாள். அது மட்டும் இல்ல தேவச்சனமே, அந்த அதிகாரத்தில் 20வது வசனம் சொல்லுகிறது, தாவீது தன் வீட்டாரை ஆசீர்வதிக்க திரும்பும் பொழுது சவுலின் குமாரத்தியாகிய மீகாள் தாவீதுக்கு எதிர்கொண்டு வந்து, அற்ப மனுஷரிலும் ஒருவன் தன் வஸ்திரங்களை கலற்றி போட்டு ஆடுகிறது போல இன்று தம்முடைய ஊழியக்காரருடைய பெண்களின் கண்களுக்கு முன்பாக தம்முடைய வஸ்திரங்களை உரிந்து போட்டிருந்த இஸ்ரவேலின் ராஜா இன்று எத்தனை மகிமைப்பட்டிருந்தார் என்றாள். அதற்கு தாவீது மீகாளை பார்த்து, உன் தகப்பனை பார்க்கிலும் அவருடைய எல்லா வீட்டாரை பார்க்கிலும் என்னை இஸ்ரவேலாகிய கர்த்தருடைய ஜனத்தின் மேலே தலைவனாக கட்டளையிடும்படிக்கு தெரிந்து கொண்ட கர்த்தருடைய சமூகத்திற்கு முன்பாக ஆடி பாடினேன். இதை பார்க்கிலும் இன்னும் நான் நீசனும் என் பார்வைக்கு அற்பமானவன் என்றான். அருமையான தேவஜனமே, அந்த வார்த்தையை பாருங்களேன். 23வது வசனம் சொல்லுது, அதனால் சவுலின் குமாரத்தி ஆகிய மீகாலுக்கு மரணமடையும் நாள் மட்டும் பிள்ளை இல்லாதிருந்தது. அப்படி என்றால் என்ன? கர்த்தர் மீகாலுடைய கர்ப்பப்பையை அடைத்தா, அதுக்குள்ள பிள்ளை பிரவேசிக்காதபடி, பிள்ளைகள் உருவாகாதபடி அந்த கர்ப்பம் மலடா மாறினது. சில நேரம் நம்ம ஆவிக்குரிய விஷயங்களை நம்ம என்ன செய்வோம்? நிந்திப்போம். ஒருவேளை இது எப்படி நிந்திச்சிருப்பீங்கன்னா, டிவியில் யாராவது பேசிக்கிட்டு இருப்பாங்க, அவங்கள பார்க்கும் பொழுது யோசிப்போம், இவன் ஏன் இப்படி கத்திக்கிட்டு இருக்கான், இவன் ஏன் இப்படி பாடுறா, எதுக்கு இவளுக்கு இந்த தேவை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிந்திச்சு கொண்டு இருப்போம். நமக்கு தெரியாது அந்த இடத்துல என்ன பிரச்சனைனே தெரியாது. ஏதோ ஒரு ஊழிய தேவைக்காக அவங்க ஒரு காணிக்கை பிரிச்சிருப்பாங்க. உடனே நம்ம சொல்லுவோம், அந்த பாத்தியா காசு பிரிக்கிறதுக்கு தான் எல்லா ஊழியக்காரனும் இருக்கா நம்ம சொல்லிடுவோம். ஒருவேளை எல்லா ஊழியக்காரன் நம்ம சொல்லும் பொழுது என்ன ஆகுது? அதில் அபிஷேகம் பெற்ற ஊழியக்காரங்களும் இருக்கிறாங்க. தேவஜனங்கள் புரியணும், இந்த ஊழியக்காரர் இதை பத்தி பேசுறாரு, அந்த ஊழியக்காரர் அதை சொல்றாரு, இந்த ஊழியக்காரன் பணத்தை கேட்கறான். அருமையான தேவஜனமே, எந்த ஊழியக்காரங்களும் தங்களுடைய சொந்த பணத்தை வச்சுட்டு அவங்க ஊழியம் செய்யல. இன்னைக்கு இண்டிபெண்டா செய்கிற எல்லாருமே கர்த்தரை நம்பி தான் ஊழியம் செய்யறாங்க. அவங்க
அவங்க தான் ஜனங்களுக்கு ஒரு பில்டிங் ரைஸ் பண்ண வேண்டியது இருக்குது, அவங்க குடும்பத்தை பார்த்துக்கொள்ள வேண்டியது இருக்குது, பிள்ளைகள் படிக்க வேண்டியது இருக்குது. அருமையான தேவஜனமே, இது எல்லாமே கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்தாதான் உண்டு. நாம முழு நேரம் ஊழியர்களை பற்றி இன்னைக்கு அநேகருக்கு தெரிய மாட்டேங்குது. முழு நேரம் வந்த பிறகு ஆண்டவரை நம்பி தான் இருக்க முடியும். பேதுருவை பாருங்க, ஆண்டவர் முழு நேரமாக அழைத்தாரு. ஆனால் பவுல் பாருங்க பார்ட் டைமாக வேலை செஞ்சாரு. ஆனால் பேதுருக்கு அந்த அழைப்பு இல்லை. பாருங்க, பேதுரு என்ன செஞ்சாரு? ஆண்டவராய் இயேசு மரித்த பிறகு திரும்பி மீன் பிடிக்க போயிட்டாரு. அப்படின்னா என்ன? அவர் திரும்பி பின்வாங்கினார். ஆனால் ஆண்டவர் மேலே வச்ச அழைப்பு என்ன செஞ்சிச்சு? திரும்பி அவரை பலப்படுத்துச்சுன்னு நம்ம அநேக காரியங்களை நம்ம பார்க்குறோம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து அதை தான் பேசுகிறாரு. ஏதோ விதத்தில் நம்ம என்ன செஞ்சிருவோம்? தேவ ஊழியர்களையோ, இல்லை நம்ம வீட்டில் நல்லா ஜெபிக்கிற பாட்டியவோ, நல்லா ஜெபிக்கிற ஒரு தகப்பனையோ, யாரோ ஒரு ஆளை நம்ம இன்சல்ட் பண்ணியிருப்போம். நம்ம மனசுக்குள்ளே தான் நினைப்போம். வேதத்தில் அழகா போட்டிருக்கு. 2 சாமுவேல் 7:16 பாதியிலிருந்து பார்க்கும் பொழுது, சவுலின் குமாரத்தி ஆகிய மீகால் பலகனி வழியாய் பார்த்து தாவீது ராஜா கர்த்தருக்கு முன்பாக குதித்து நடனம் பண்ணுகிறதை கண்டு தன் இருதயத்திலே அவனை அவமதித்தாள். நம்ம உள்ளத்துல தான் நினைச்சிருப்போம், இதெல்லாம் எதுக்கு, இவ்வளோ கூட்டம் எதுக்கு தான் இப்படி செய்யணும்? இந்த மாதிரி பல ரீதியில் நம்ம யோசித்து கொண்டு இருக்கும் பொழுது நம்மளை அறியாமலே நம்ம ஆசீர்வாதங்களை நம்ம என்ன செய்கிறோம்? தடை பண்ணி போடுகிறோம். ஒரு அருமையான தேவ மனிதன் சொன்னார், ஒரு குறிப்பிட்ட நபருக்காக ஜெபிக்கும் பொழுது அந்த வீட்டில் அடிக்கடி போராட்டம், அந்த வாலிப பிள்ளைக்கு ஏதோ பிரச்சனை. அப்போ அவங்க ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் காட்டுறாரு ஒரு தேங்காய் திருவி. இந்த தேங்காய் திருவல்னு சொல்லுவாங்க, அந்த திருவி ஆண்டவர் காட்டுறாரு. இது ஏமா அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த சகோதரி சொன்னாங்க, ஐயா கரெக்டாக சொல்லிட்டீங்க. ஏன்னா என் குடும்பத்தில் சொத்து பிரிக்கிற ஒரு டைமில் நான் என்ன செஞ்சுட்டேன்? இந்த தேங்காய் திருவியை மட்டும் ரகசியமாக எடுத்து வச்சுக்கிட்டேன். மற்றதெல்லாம் பிரிக்கும் பொழுது இந்த தேங்காய் திருவியை காணலைன்னு அவங்கெல்லாம் தேடும் பொழுது இதை நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்போ ஆண்டு சொல்றாரு, எத்தனையோ வருடத்துக்கு முன்பாக நீ இதை செய்த, ஆனால் இதனால உன் பிள்ளை இன்னைக்கு எப்படி இருக்குது? அவஸ்தைப்பட்டு கொண்டு இருக்குது. அதை ஒரு மன்னிப்பு கூட கேட்கல, ஆண்டு சமூகத்தில் ஒப்புரவாகலை. அவன் திருடி வீட்டுக்குள்ளே அந்த பொருள் இருக்கிற வரைக்கும் உபத்திரம் வந்தான். தேவ ஜனங்கள் இப்படி பல ரீதியில் இருக்கும். என் தகப்பன் ஆராதித்த குத்து வழக்குகள், என் தகப்பன் வணங்கின படங்கள்னு சொல்லி வீட்டுக்குள்ளே வைக்கக்கூடாது. ஆண்டவர் அது மேலே பிரியம் இல்லாமல் இருப்பார். இப்படி பல ரீதியில் உங்கள் குடும்பத்துக்குள்ளே சாத்தான் நுழைஞ்சு கொண்டு இருப்பான்னு வேதம் சொல்லுகிறது. பல எடுத்துக்காட்டுகள் இருக்குது தேவஜனமே. அதனால தான் நம்ம கவனமாக இருக்கணும். எப்படி சாத்தான் நுழையிறான்னு நமக்கு தெரியாது. அதற்கு பிற்பாடு நீங்கள் எவ்வளோ உபாசம் எடுத்தாலும் சாத்தான் தான் ஆல்ரெடி உள்ளே வந்துட்டானே. உங்கள் ஜபத்தை தடை பண்ணிட்டு இருப்பான், உங்கள் உபாசத்தை தடை பண்ணிட்டு இருப்பான், உங்கள் ஆசீர்வாதத்தை தடை பண்ணிட்டு இருப்பான். அதனால தான் ஆபிரகாம் அந்த நாட்களில் வாழ்ந்த ஒரு ராஜாவை பார்த்து சொல்கிறாரு, வான்ட்ட இருந்து ஒரு சரட்டையை கூட நான் எடுக்கலை. ஏன்னா ரட்சிக்கப்படாத ஒரு நபர்கிட்ட இருந்து ஒரு பொருள் உங்கள் வீட்டுக்குள்ளே வருதுன்னா அந்த ரட்சிக்கப்படாத நபருடைய இன்ஃப்ளூயன்ஸ் உங்கள் வீட்டுக்குள்ளே வரும். ஒருவேளை ரட்சிக்கப்படாத நபர் ஆண்டவருடைய வருமானத்தில் அதை வாங்கியிருக்க மாட்டாங்க, கர்த்தர் கொடுத்த பணத்தில் வாங்கியிருக்க மாட்டாங்க. அவங்க சுயமாக வாழ்ந்திருப்பாங்க, அவங்க பாவ சம்பாத்தியத்தில் கூட அதை வாங்கியிருப்பாங்க. இப்போ நீங்கள் அதை எடுத்து உங்கள் வீட்டில் வைக்கும் பொழுது கூட உபத்திரம் இருக்கும். அதை அவங்களே தந்துட்டாங்கன்னா நீங்கள் ஜோம் பண்ணி சுத்திகரிக்கலாம். ஆனால் இந்த சகோதரியை போல எடுத்துட்டு வந்திருந்தீங்கன்னா அது உங்களுக்கு ஆபத்தாக மாறும். இப்படி பல ரீதியில் நமக்கு ஆபத்து வருகிறது. அதனால தான் ஆவியானவர் ஒரு சிபிஐ பார்வையில் ஒரு போலீஸ் எப்படி செக் பண்ணுவாங்களோ, இந்த 100 நாளும் உங்கள் வாழ்க்கையில் சத்துரு எப்படி ஊடுருவி உள்ள வருகிறான், அதை எப்படி தடுக்க முடியும்னு ஆண்டவங்களோடு பேசி கொண்டிருக்கிறாரு. மேக்சிமம் அவன் யூஸ் பண்ணுகிற ஆயுதம் அவிசுவாசம். அடுத்ததாக அவன் யூஸ் பண்ணுகிற ஆயுதம் பாவங்கள், கடந்த நாட்கள் பாவங்கள். இதில் இருந்து இந்த மனநிலையிலிருந்து நம்ம வெளியே வரணும்னா சிலதை தூக்கி போட்டு தான் ஆகணும். அந்த நாட்களில் யூரோக்லி தான் புயல் அடிக்கும் பொழுது அந்த படகுல இருந்த வெயிட்டு கூடின பொருள் எல்லாம் தூக்கி எங்கே தூக்கி போட்டாங்க? கடலில் தூக்கி போட்டாங்க. தூக்கி போட்டதெல்லாம் அவர்கள் சாப்பிட வச்சிருந்த 50 கிலோ சாக்கு அரிசி, 10 கிலோ சாக்கு அரிசியாக இருந்திருக்கும், நல்ல நல்ல காய்கறியாக இருந்திருக்கும், பருப்பு வகைகளாக இருந்திருக்கும். இப்போ படகு முங்கக்கூடாதுன்னா அதெல்லாம் தூக்கி போடணும். ஆனால் யோனாவுடைய கேஸில் பாருங்க, எல்லா பொருளையும் தூக்கி போட்டும் புயல் நிற்கலை. ஆனால் ப்ராப்ளம் உள்ள ஒரு பொருள் இருந்துச்சு. அந்த பொருள் வேற யாரும் கிடையாது. சீட்டுக்குலுக்கி போடும் பொழுது தெரிஞ்சிச்சு அது யாரு? யோனா தான் அந்த பிரச்சனை. இப்போ யோனாவே தூக்கி கடலில் போட்ட பிறகுதான் பிரச்சனை அமர்ந்தது. இதே போல ஒரு மனுஷனையே தூக்கி போடுறதுக்கு ஆண்டவர் விடுறாருன்னா ஒரு தேங்காய் திருவியை தூக்கி போட விட மாட்டாரா? ஒரு விளக்க தூக்கி வெளியே போட விட மாட்டாரா? ஒரு சில போட்டோஸை வணங்கி வச்சிருப்பாங்க, அதெல்லாம் வீட்டுக்குள்ள வச்சிருப்பாங்க, இதெல்லாம் தூக்கி வெளியே போட கர்த்தர் சொல்ல மாட்டாரா? இப்படி பல ரீதியில் கர்த்தர் என்ன செய்யறாரு? விரும்புகிறாரு. இது மட்டும் இல்லை, நம்ம மனசுக்குள்ள நிந்திக்கிற சில விஷயம் இருக்குது. சில ஊழியர்களை நிந்திச்சிருப்போம்.
இதற்கு எடுத்துக்காட்டாக தான் யோபு இருக்கிறாரு. யோபு என்ன செய்யறாரு பாருங்க தேவஜனமே. யோபு ஆண்டவருடைய சித்தத்தின்படி கஷ்டப்படுகிறாரு. ஆனா யோபு 42:7 பாருங்க, கர்த்தர் இந்த வார்த்தைகளை யோபோடு பேசின பின்பு கர்த்தர் தேமானியனான எலிப்பாசை நோக்கி, உன்மேலும் உன் 2 சிநேகிதர் மேலும் எனக்கு கோபம் மூழுகிறது. என் தாசனாகிய யோபு பேசினது போல நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை. ஆண்டவர் சொல்றாரு, நீங்க தப்பு பண்ணிட்டீங்க. அவன் பாவப்பட்ட அந்த யோபுக்கு விரோதமா பேசியிருக்கிறீங்க. யோபு தேவனால் அனுமதிக்கப்பட்டு உபத்திரவப்பட்டான், நீங்க அவனுக்கு விரோதமா பேசியிருக்கிறீங்க. இப்போ நீங்க போய் மன்னிப்பு கேளுங்க. அவன் வசனம் சொல்லுது, சில ஆடு மாடுகளை எடுத்துட்டு போய் பலி கொடுங்க, என் தாசனாகிய யோபு உங்களுக்காக ஜெபிப்பான். என் யோபுவின் ஜெபத்தை பார்த்து தான் உங்க மேல நான் இரக்கமா இருப்பேன். இல்லைன்னா யோபுக்கு நடந்தது போல உனக்கு நடக்கலாம், என்னனாலும் நடக்கலாம். உத்தமனாகிய யோபுக்கே இவ்வளவு உபத்திரம் வரும்பொழுது அந்த உத்தமனை சோதித்த உங்களுக்கு என்ன ஆகும்? நீங்களே மரித்து போக வாய்ப்பு இருக்குது. இதை தான் ஆண்டவர் மறைமுகமா சொல்லி 7 காளைகளையோ 7 ஆடுகளையும் பலி கொடுக்க சொல்றாரு. அவன் தேவ ஜனமே 14 விலங்கனுடைய உயிர் போதுன்னா அதுல என்ன அர்த்தம் இருக்குது? அந்த உயிரை கொடுத்து ஜெபிக்கலனா உயிர் பேருன்னு அந்த நாட்கள் ஆண்டவர் சொன்னாரு. இதுதான் மறைமுகமா சொல்றாரு. ஏன்னா இவங்க யோபுவை நிந்திச்சாங்க. தேவ ஜனங்களே, தேவனுக்காக உபத்திரவப்படுற யாரையுமே நிந்திக்காதீங்க. ஒரு ஊழியர் தேவனுக்காக கஷ்டப்பட்டுட்டு இருப்பாரு. அவர் தன்னுடைய சபை கூடுதலுக்காக, ஒரு சாப்பாடுக்காகவோ, ஒரு சபை கட்டுறதுக்காகவோ ஒரு காசு கலெக்ட் பண்ணிட்டு இருக்கும் பொழுது பாருங்க, இந்த ஊழியக்காரனுக்கு எல்லாருக்கும் இந்த காசு கலெக்ட் பண்றது தான் வேலை. பாருங்க, ஒவ்வொரு வீட்டு விசிட்டிங் போயிருவாங்க, எல்லார்ட்டையும் போய் காசு வாங்கிட்டு வந்துருவாங்க. தேவஜனமே, உங்களால கொடுக்க முடியலையா கொடுக்காதீங்க. ஆனா ஒரு நாளும் பரியாசமா பேசாதீங்க. ஏன் தெரியுமா? அது உங்களை அறியாமலே உங்களுடைய ஆசீர்வாதத்தை தடுக்கும். இப்படி யோபு உபத்திரவப்படும் பொழுது பல ரீதியில ஆயுதமே இல்லாம நாவு என்ற கத்தியினால யோபு கொடுமை மேல கொடுமைப்படுத்தினது தான் இந்த நண்பர்கள் எல்லாரும். வேதம் சொல்லுகிறது, யோபு தன் சிநேகிதனுக்காக வேண்டுதல் செய்த பொழுது கர்த்தர் அவர்கள் சிறையிருப்பை மாற்றினார். ஒருவேளை நீங்க யாரையாவது நிந்திச்சு யாராவது காயப்பட்டிருக்கிறாங்கன்னா அவங்க உங்களை ஆசீர்வதிக்காத வரைக்கும் உங்களுக்கு ஆசீர்வாதம் வராது தேவஜனமே. அதனால தான் நீங்க ஜெபித்து ஜெபித்து சில நேரம் ஆசீர்வாதம் இருக்காது. ஒருவேளை உங்க கணவர் மனம் உடையிற மாதிரி நீங்க பேசியிருந்தீங்கன்னா, கணவர்கிட்ட அன்பா நீங்க செயல்படாத வரைக்கும், அந்த கணவரின் உள்ள உங்க மேல ஆசீர்வாதமா பேசலைன்னா உங்க வாழ்க்கையில முன்னேற்றம் வராத லெவல்ல சத்துரு சில லாக் வச்சிருப்பான். உங்க மனைவி வேதனைப்படுற மாதிரி சில விஷயங்களை செய்திருந்தீங்கன்னா அதனால ஆண்டவர் என்ன செய்வாரு? சில விஷயத்தை பிளாக் பண்ணி வச்சிருப்பாரு. ஒருவேளை உங்க தாயின் தகப்பனை நீங்க கனம் பண்ணாம போயிருந்தாலும் இப்படிப்பட்ட வேதனைகளுக்குள்ள நீங்க தள்ளப்படலாம். ஏன்னா தாயின் தகப்பனையும் கனம் பண்றது தேவனுடைய சித்தம். இன்னைக்கு உங்க கை கால்லாம் நல்லா இருக்குதுன்னா அதுக்கு காரணம் நீங்க சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது தீக்கிட்ட போகாம ஒவ்வொரு நிமிஷமும் கரண்ட் அடிக்காமையும் தீ பிடிக்காமையும் பெட்ரோல் மணனக்கிட்ட நீங்க போய் விழுந்துடாமையும் எந்த கல்லையோ மணலையோ முழுங்கி நீங்க கிட்னி ஃபெயிலியர் ஆகாமலையும் இன்னைக்கு உங்களை அழகா பாதுகாத்தது அந்த வயதான தாய் தகப்பன் தான். இன்னைக்கு அவங்களுக்கு வயதாயிட்டு அவங்கள கவனிக்க வேண்டிய பொறுப்பு உங்க கையில தான் இருக்குது. உங்களுக்கு பணம் இருக்கோ இல்லையோ, கர்த்தர் உங்க தாய் தகப்பனை கவனிக்க உங்கள்கிட்ட எதிர்பார்ப்பாரு. ஏன் தெரியுமா? அவங்களும் பணம் இருந்துச்சோ இல்லையோ உங்களை கவனிச்சாங்க. அதனால தான் இன்னைக்கு நீங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கிறீங்க. நீங்க கவனிப்பேன், என் தாயை கவனிப்பேன், என் தாய்க்கு ஒரு ஃபோன் பேசுவேன், என் குடும்பத்துக்கு என்னால் முடிஞ்சதை செய்வேன்னு ஒரு தீர்மானம் எடுக்கும் பொழுதே உங்க வீட்டில் மாற்றங்கள் வரும் தெய்வச்சனமே. ஒருவேளை 100% உங்களால் கவனிக்க முடியாமல் இருக்கலாம். ஒரு ஃபோன் போட்டு பேசலாம், அவங்க மனசுல உள்ள காயங்களை மாற்றலாம், அப்பப்போ விசாரிக்கலாம், முடிந்த லெவலில் நீங்கள் உதவி செய்யலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஸோ சாத்தான் நுழைகிற சில வாசல்கள் நம்ம சில நேரம் சில பாவங்களுக்கு இடம் கொடுப்போம், அதை மறந்து போயிடுவோம். அதனால தான் ஆண்டோடைய வார்த்தை சொல்லுது, நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும், நீங்கள் செய்கிறது என்னன்னு கவனிக்கணும். எந்த நாட்களையும் எந்த ஜப வீரர்களையோ எந்த தேவ பிள்ளைகளையோ கஷ்டப்படுற தேவ பிள்ளைகளையோ நம்ம வீட்டிலே கஷ்டப்பட்டு ஜபிக்கிற தேவ பிள்ளைகள் இருக்கலாம். ஒருவேளை அவங்க கணவர் ஜபிக்கிறவங்களா இருக்கலாம், மனைவி ஜபிக்கிறவங்களா இருக்கலாம், வாரம் வாரம் சபைக்கு போயிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்களால வருமானத்தில் ஒன்றும் செய்ய முடியாது. அவங்க குடும்ப சகோதரிகளாக இருப்பாங்க. ஆனால் அவங்கள நீங்கள் நிந்திச்சு பேசிட்டீங்கன்னு வைங்களேன், கர்த்தருடைய உள்ளம் கவலைப்படும். அதனால உங்கள் வருமானங்கள் தடை பண்ணப்படலாம், உங்கள் உயர்வுகள் தடை பண்ணப்படலாம். ஒருவேளை உங்கள் வீட்டில் ஆண்டவரை தேடுற பிள்ளைகள் உண்டா, அவங்கள ஃப்ரீயாக அனுப்புங்க. உங்கள் வீட்டில் ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகளை மதிப்பு கொடுங்க. அவங்க உபவாசம் எடுத்து அவங்களுக்கு மதிப்பு கொடுங்க. அவங்கள நிந்தையாக பார்க்காதீங்க. ஒரு குறிப்பிட்ட நாட்களில் ஆண்டவர் அவங்கள பெர்ஃபெக்ட் ஆக்குவார். அது வரைக்கும் நம்ம பொறுமையாக இருந்து ஜெபிக்கிறவங்களுக்கு உதவி செய்யணும். ஜெபிக்கிறவங்கள பார்த்து ஏன் இப்படி மெசேஜ் கேட்டுக்கிட்டு இருக்க, ஏன் எப்பவும் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு ஒரு நாளும் சொல்லாதீங்க. கர்த்தர் தான் அவங்கள ஜெபிக்க வைக்கிறாரு. கர்த்தரை அல்லாமல் ஜெபிக்க வைக்க யாராலையும் முடியாது. அருமையான தேவஜனமே, அவங்க மாறணும்னு நினைக்கிறாங்க, அவங்க மாற்றத்துக்கு ஒப்பு கொடுங்க. அவங்க உங்களுக்காகவும் ஜெபிப்பாங்க. யோபு ஜெபித்தாரு, அவருடைய வாழ்க்கையும் ஆசீர்வாதமாக மாறினது, பிறருடைய ஆசீர்வாதங்களும் வந்தது. தேவஜனமே,
மனமே, யோபுட்ட இருந்தது பிறரை மன்னிக்கிற சுபாவம். இந்த மன்னிக்கிற சுபாவத்தை பற்றி கர்த்தருடைய ஆவியானவர் வருகிற நாட்களில் உங்களோடு பேசுவார். நான் விசுவாசிக்கிறேன். அந்த கட்டுகள்லேருந்து நீங்கள் வெளியே வருவீங்க. உங்கள் மனநல ஃப்ரீயாகும், உங்கள் மனசு ஃப்ரீயாகும். எப்படி இந்த பாண்டேஜஸ்லேருந்து வெளியே வரேன்னு கர்த்தர் உங்களுக்கு பேசி உங்களை விடுதலையாக்குவார். ஒரு நாளும் சோர்ந்து போக வேண்டாம். இந்த நாட்களில் ஆண்டு சுற்றி சுற்றி எங்கெங்கெல்லாம் சாத்தான் உங்களுக்குள்ளே நுழைந்து உங்களுடைய ஆசீர்வாதங்களை திருடுகிறான் என்று அந்த எல்லா நுழைவாயில்களையும் பூட்டக்கூடிய கிருபையை அவர் கட்டவிழ்த்து கொண்டிருக்கிறாரு. நீங்கள் அதன்படி செய்தாலே போதும், கண்டிப்பாக விடுதலைகள் உண்டு. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.